கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா உயர பனை உயர பெண்ணல் உயர்ந்து கதிர்பெருக தென்னை உயர பனை உயர சென்னல் உயர்ந்து கதிர் பெருக இன்னும் தாரை மழை விரியும் ஏழா கண்ணியனூரா நீலக்கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா காலத்திரையில் என் பொங்கும் கனக கருணை ஓவியமா பூவின் மனமும் புதுவையிலில் பொலிவும் சுமந்த இளம் தென்றல் பூவின் மனமும் புதுவையிலில் பொலிவும் சுமந்த இளம் தென்றல் ஆவும் கண்டு அழைக்கின்ற அன்பு குரலில் விளையாடும் நீலக்கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா பொன்னே பிடித்த கல்வுழவர் பூமி தாயின் அருள் கொண்டார் பொன்னே பிடித்த நல்குழவர் பூமி தாயின் அருள் கொண்டார் கண்ணீரின்றி மீனவரும் தாவும் கடலில் இது கண்டார் நீலக்கடலின் ஓரத்தில் நீங்காகின்ற காவியமாம் காலத்திரையில் எழிபொங்கும் கனக கருணை ஓவியமா ஏனும் கலந்த நினைவாவும் தீராயின்ப சுவையேறு தேடும் கலந்த திரைவாவும் தீராயின்ப சுவையேறு மாவின் கிளியால் மலர்கேணி மாறா காதல் நெருங்கின்றார் நீலக்கடலின் ஓரத்தில் நீங்காயின்ப காவியமாம் காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா கனக கருணை ஓவியமா கனக கருணை ஓவியமா இறை வார்த்தையே அருள் ஞானமே இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே இறை வார்த்தையே அருள் ஞானமே இறை வார்த்தையே அருள் ஞானமே இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே இறை வார்த்தையே அருள் ஞானமே இறை வார்த்தையே அருள் ஞானமே
அவருக்கு புரியும். அகிலமதை படைத்தவரோ ஒப்பற்ற ஞானி, அகிலமதை படைத்தவரோ ஒப்பற்ற ஞானி. அவரிடத்தில் சரணடைய ஒரு குலவாரி, அவரிடத்தில் சரணடைய ஒரு குலவாரி. இறைவார்த்தையே அருளானதே, இறைவார்த்தையே அருளானதே. இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே, இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே. இறைவார்த்தையே செய்வோர்க்கு அன்னையே அருள்வார். ஏற்ப ஞானத்தை தருவாய், தமை அன்பு செய்வோர்க்கு அன்னையே அருள்வாய். தம் வேளை பாடெல்லாம் அழகுரை செய்வாய், தம் வேளை பாடெல்லாம் அழகுரை செய்வாய். உன் மனதை நீ தந்தாய் அவர் இங்கு வாழ்வார், உன் மனதை நீ தந்தாய் அவர் இங்கு வாழ்வார். இறைவார்த்தையே அருளானவே, இறைவார்த்தையே அருளானவே. இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றது, இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே. இறைவார்த்தையே நன்றி 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 ஐயா. அடி அரைச்சு அரைச்சு குழச்சு குழச்சு தடவு தடுப்பு தடுப்பு சந்தடவே. ஒன்று நடத்தி 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 இழத்து தவிச்சு தவிச்சு கிடக்கு எம்மடவே. மல்லிகையே அழுவு கடி சங்கரையே அது நேரம் வந்தா ஓரங்கட்டி நிற்கிறியே. பட்டு பாய போடட்டுமா புது பல்லவி பாடட்டுமா, சிறு பூவே ஒன்று தோழி வச்சு ஆடட்டுமா. அடி அரைச்சு அரைச்சு குழச்சு குழச்சு தடவு தடுப்பு தடுப்பு சந்தடவே. ஒன்றை விளக்கு விளக்கு இழக்கு இழக்கு தவிச்சு தவிச்சு கிடக்கு எம்மடவே. மனசு அப்படி கையில் தாமரப்பூ இன்னொரு மனசு அப்படி கையில் தாமரப்பூ. காதுகளை பூத்துக்குவான் ஒரு புதுவை விடுவான் உள்ள நறிவனா இந்த மானுக்கு போது. நம்பி என்ன காதலிச்சா நல்லபடி வாழ வைப்பேன், ஊரை சுற்றி மேலும் கட்டி உங்களை
விட்டு என் குருவி இடத்தில் சிக்கிடுமா அசுவனும் ஆழமரம் அவளுக்கு முக்கியமா கண்மணியே கண்ணு கொண்டின பொன்மணியே இனி கொத்த இங்கு காத்திருக்கு செங்கனியே அடி அரட்டை அரைச்சு குழச்சு குழச்சு கண்ணடவே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு எனக்கு எம்மடவே என்னுடைய மார்பழகும் இருக்கு பெண்ணே இதை நீ கொஞ்சம் யோசி என்னுடைய மார்பழகும் இருக்கு தோழகும் இருக்கு பெண்ணே இதை நீ கொஞ்சம் யோசி வேண்டியதவான் ஐய கட்டி கூடவான் உன்னடிமை வந்தால் இந்த காளைய நேசி ஆடியம்மாள் இடத்தைய காத்திருக்கேன் காத்திரியும் காரமுக்கி நிறுவிட நான் இருக்கேன் விழிச்ச காப்பி போட்டு நான் கொடுப்பேன் சேலைகளை எடுத்தறிஞ்சா சோப்பு போட்டு நான் துவப்பேன் ஏழம்பழவே மற்ற பத்து ரமத்தளவே எந்த நாளும் வந்து நெஞ்சில் சுத்தும் பம்பரவே அடி அரைச்சு அரைச்சு குழச்சு குழச்சு தடவு தடுப்பு தந்தடவே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கு என் மனவே நானே மல்லிகையே அடி முக்கடி சக்கரையே அடி நேரம் வந்தா ஓரம் கட்டி நிற்கிறியே பட்டு பாய போடட்டுமா புது பல்லவி பாடட்டுமா சிறு பூவே ஒன்று தோளில் வச்சு ஆடட்டுமா அடி அரைச்சு அரைச்சு குழச்சு குழச்சு தடவு தடுப்பு தந்தடவே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கு என் மனவே நன்றி 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 சசகதி சபாரி சாசா நிச சமகதி சபாரி சாசா நிச சபப பாபா பாபாதரம் மம கமக கம கமனி பகரி சனி சப்தஸ்வரதேவரு இனி என்னில் வரதாட மருள் நீ அழகு மமனாறு வாழு என் கல்வில் ஒளி தீபம் ஏற்று சப்தஸ்வரதேவியுணரு கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறுதேனும் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறுதேனும் பாதம் தேடி பாவி என்னாசை
பொய்கை கொண்டாடும் இருந்து இனி சொர்க்கம் வேறொன்று எதற்கு இந்த சுகமும் ஈடில்லை இதற்கு நதியான முகமே கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறுதேனோ நன்றி 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 நன்றி. நகரில் கோமாளி வந்தாரையா கோமாளி வந்தாரையா அழகான கோமாளி வந்தனையா பாட்டு பாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாரையா ஒட்டார விட்டிறங்கி வந்தேனையா ஒட்டார விட்டிறங்கி வந்தேனையா உங்களுடைய சிவிக்கிட்டு வந்தேனையா திருக்க வைத்தல் நாட்டை சொல்லுங்க கோமாளி வந்தேனையா திருக்க வைத்தல் நாட்டை செழிக்க வைக்கும் கோமாளி வந்தேனையா திருக்க வைக்கும் நாட்டை செழிக்க வைக்கும் தீர்த்த கோமாளி வந்தாரையா நாட்டுக்கு சேவை செய்ய கோமாளி வந்தேனையா நாட்டுக்கு சேவை செய்ய கோமாளி வந்தாரையா கரண்ட் இல்ல திருக்க வைத்த நாட்டை செழிக்க வைக்கும் தீர்த்த கோமாளி வந்தேனையா திருக்க வைக்கும் நாட்டை செழிக்க வைக்கும் கோமாளி வந்தாரையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நல்லவரே வல்லவரே வணக்கம் நாட்டு பற்றி உள்ளவரே வணக்கம் நல்லவரே வல்லவரே கட்டுப்பட்டு உள்ளவரே உண்மையாக பேசிக்கிட்டு நம்மையாக சேர்த்துக்கிட்டு உத்தமர வாழ்வோருக்கு வணக்கம் உண்மையாக பேசிக்கிட்டு நம்மையாக சேர்த்துக்கிட்டு உத்தமர வாழ்வோருக்கு வணக்கம் சில வெள்ள முழு பண்ணிக்கிட்டு வெள்ளால போட்டுக்கிட்டு வெள்ளமையா வாழ்வோருக்கு வணக்கம் வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் கட்டுப்பட்டு உள்ளவரே வணக்கம் உண்மையாக பேசிக்கிட்டு நம்மையாக சேர்த்துக்கிட்டு உத்தமர வாழ்வோருக்கு வணக்கம் உண்மையாக பேசிக்கிட்டு நம்மையாக சேர்த்துக்கிட்டு உத்தமர வாழ்வோருக்கு வணக்கம் சில வெள்ள முழு பண்ணிக்கிட்டு வெள்ளால போட்டுக்கிட்டு வெள்ளமையா வாழ்வோருக்கு வணக்கம் வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். ஆகா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நாடகம் ஆரம்பிச்சு நாடகத்தில் பவுனுங்கிற கோமாளி வந்தாச்சு. அற்புதமான கலை இந்த நாடகக்கலை. நாடகக்கலை என்பது
இன்னைக்கு அசுர வளர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கெல்லாம் மீடியா நல்லா வளர்ந்துருச்சு. திரைத்துறையும் சரி, நம்முடைய நாடக கலைத்துறையும் சரி, அப்படி அற்புதமான அசூர வளர்ச்சி அடிச்சு கொண்டு இந்த பெத்த மக்கள் எல்லாரும் இப்படி சிரிச்ச முகமும் சீதையுமா இருக்க இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சபடியே நீங்கள் இருக்கிறீங்களே பெண்கள்லாம். நீங்கள் சிரிச்சபடியாக தான் இருப்பீங்க. உங்களை கல்யாணம் பண்ண அவங்கள தான் படு மோசமாக இருப்பாங்க. காரணம் என்னன்னா அப்படி ஆண்களுடைய நிலை அப்படி, பெண்களுடைய நிலை அப்படி. ஏன்னா ஆண்களுடைய தன்மை வேற, பெண்களுடைய தன்மை வேற. இப்போ ஆம்பளைகளுக்கு சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ண, வாடா 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 பார்த்துக்கிறோம், வாடா வாடா வாடா, நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், வா வா இன்னைக்கு நான் தாங்கிறது இல்லை இன்னைக்கு தெரிய போதும் வாடா அப்படின்னு சப்புன்னு செடி அறைய மல்லு கட்டிக்கிட்டு உருண்டுருவாங்க. உருண்டு விட்டு மறுநாள் போய் 2 பேரும் ஒயின் ஷாப்பில் போய் ஒரு கோட்டை வாங்கி, நீ அண்ணனை அப்படி திட்டுவிட்டேன், அப்படி திட்டினதுனால தான் நான் உன்னை அடிக்கிற வேண்டியது எதுவும் நினச்சிக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை வாங்கி ஆள் கட்டி கட்டி ஊற்றி சரக்கு அடிச்சுவிட்டு மிச்சரை வாங்கி வாயில் விட்டு வீசிவிட்டு வாயை தொடச்சிவிட்டு ஆம்பளையால் வந்துடுவாங்க. ஆனால் பொம்பளையால் சண்டை அப்படி கிடையவே கிடையாது. 2 பொம்பளையாளுக்கு ஒரு ஊருக்குள்ள பிடிச்சிக்கலைன்னா ஒரு 2 பேரும் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது எதற்க ஒருவரை பார்த்துருவாங்க. பார்த்தாலும் சொல்லுவாங்க, பாரு போகிற பாரு எடுபட்ட சிரிக்கி இப்போ மட்டும் 200 கூட தண்ணி பிடிப்பான், இப்போ வீடு நல்லா இருந்துட்டு போகணும்னு சொன்னா அவளுக்கு கோவம் வந்துடும். இங்கே யாரை திட்டினேன், யாரை சொன்னேன் நீ சொல்லு அப்படின்னா சொல்லுவாங்க, ஆத்தா தாயே நான் ஒன்றும் திட்டலை, ஓம்ட்டு இதை மூடு, எது வாயை மூடுன்னு சொல்லுவாங்க. சொன்னவன அடி போடி லொப்ப வச்சிருக்க 1 லட்சம் தாண்டி ஊரே காரிக்கிட்டு துப்புது அப்படிம்பாங்க. உடனே அவங்க சொல்ல அடி போடி 1 லட்சம் ஊர் நாடெல்லாம் சந்து சிரிக்குது அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கழுவி ஊற்றிக்குருவா. கடைசியில் விசாரித்து பார்த்தா ஒரு மதுரமே இருக்காது. ஏன்னா பெண்கள் எல்லாம் வெள்ளேந்திகள். ஆமாம் அப்படி இருக்குன்னு என்ன பார்த்தா அதான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஆம்பளையாள் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். அங்கேருந்து வீட்டுக்குள்ள நுழையும் போதே வெறிச்ச மாட மாதிரி ஆம்பளையை பார்க்குறது, என்ன தட்டி பண்ணி என்ன நீ கிழிக்க அப்படிங்கிறது. ஆம்பளை அப்படியே கண்ணு பேச வந்தால் இவங்க ஆம்பளைகளுக்கு கட்டுப்பாய் போய் பொம்பளையால் ஊமை குத்தா போட்டு வீட்டில் குத்துறது. ஆமாம் அப்படியெல்லாம் எல்லாமே சிரிச்சமும் சிதையுமா இருக்கணும். என்னை பார்த்தா ஆத்த மக்க ஆமாம் அவங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டுட்டு வரும்போது, அதாவது உங்களையெல்லாம் பொண்ணு வாக்க வரும்போது பார்க்கணுமே, ரொம்ப பசுமாடு மாதிரி இருக்கிறது. ஆனால் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவரும் அந்த இது பசுமாடு இல்லைடா பாச்சை மாடு வெறிச்ச மாடு அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தால் மாமா மாமியாளுக்கு பயந்து இருந்தாங்க. ஆகா இந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு போகிறோம், இந்த குடும்பத்தை நல்ல விதமாக எடுத்து செலுத்தணும், நம்மளால் முடிஞ்ச உழைப்பை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு இருந்து வாழ்ந்தது அது ஒரு காலம். அன்றைக்கி மாமா மாமியாளுக்கு பயந்து போய் ஒரு குடும்பத்தை நடத்தினாங்க கட்டுக்கோப்போட. ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைகளை மாறிடுச்சு. இன்றைக்கி மாமா மாமியா ஈரக்குள்ள தெரிஞ்சு போயிருக்கா, கொலை நடுங்கி போய் ஐயோ என்ன பண்ணி தொலைகிறதே இவள்கிட்ட நம்ம எப்படி இருந்து குடும்பம் நடத்த போகிறோம்னு மாமா மாமியா பயந்து ஈர தெரிஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு எங்கே பார்ப்பான். இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் இருக்கையில பெண்கள்லாம் எங்கே முதன்னு சாப்பாடு சமைச்சு நான் என் மாமியாளுக்கு மாமனாருக்கு தான் சோறு போடுங்கிறாள் மட்டும் கை தூக்கு பார்ப்பான், கை தூக்க பார்ப்பேன். ஒரு ஆளும் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சூப்பர் இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி நன்றி 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 கடந்த வணக்கம். நம்ம அதில் ஒரு வீக் இருக்கேன் என்ன அப்படின்னா, இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு இந்த பொண்ணு அழைக்க போவாங்க. பொண்ணு அழைக்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க காலை காலத்தில் வாங்க பொண்ணு அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 8-9 மணிக்குள்ள பொண்ணு அழைச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நாங்கள் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்கள் சரியான நேரத்துக்கு வந்துடுவோம், பொண்ணை அழைச்சிட்டு போயிடுவோம், நீங்கள் பொண்ணை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறது, உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கார பொண்ணு அழைக்க கிளம்ப, பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு பண்ணி எங்கனக்கில் வாரியான்னு பொண்ணு வீட்டில் வந்து கேட்டேன், இந்த வந்துட்டேன் இந்த கிளம்பிட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்த அவங்க இவங்களும் கிளம்புறோம், அவங்களும் சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு வீட்டில் பொண்ணு வீட்டில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. மணி 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10-10:30 ஆயிடுச்சு. பொண்ணு அழைக்கவே வரல. வராம இருக்கும். அந்த ஊரில் உள்ள ஊர் தலைவர் சொல்லியிருக்காங்க, வாயா அவங்களுக்கு அந்த ஊருக்காரங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பாடம் புகட்டணும், எல்லாரும் சாப்பாடு சமைச்சாலும் எடுத்து வீட்டுக்குள்ள வை, கதவை சாத்து போ, வா 3வது வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுவோம். அப்படி எல்லாம் போய் வீட்டில் போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஒளிஞ்சாவிக்கல இவங்களும் 10:45 12 மணி வரைக்கும் போயிருக்காங்க. 12 மணியை போல தான் ஊருக்கே போயிருக்காங்க. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கால பொண்ணு அழைக்க நேராக போய் பார்த்தா பொண்ணு வீட்டில் எல்லாம் லைட் எரியுது, எல்லாம் இருக்குது, சாப்பாடு சமைச்ச அப்படியே இருக்குது, யாரும் வீட்டில் காணாமல் இருக்கு. இவங்களும் பார்த்துருக்காங்க, எங்கடா பொண்ணக்காரன் பொண்ணு வீட்டில் யாரையுமே காணா அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா நம்ம மானம் போச்சு மரியாதை போச்சு, எப்படியாச்சும் பொண்ணை அழைச்சி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண மாட்டோம் நம்ம மாயிருக்கு சொல்லி சொந்தக்காரெலாம் நிற்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க, வாயா எப்போயா நீங்கள் பொண்ணு அழைக்க வாரியா, அதனால தான் உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக அங்கே போய் பொண்ணு வீட்டுக்கார போய் ஒளிஞ்சிட்டாங்க
அப்படின்னு சொல்ல ஐயா எப்படியாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அங்கேருந்து வேமா ஒடியாதவங்களை தூக்கலாம். அந்த பொம்பளை பிள்ளை நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு 12 1 மணி 2 வரைக்கும் வீட்டுக்கு ஓடிக்கிட்டு வராங்க. காரில் வச்சு இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அவங்கள்ட்ட இந்த பொண்ணை நம்ம விட்டுறப்படாதரா, நம்ம அவன் வீட்டு பொண்ணு தான், எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிட்டு மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர நேராக வண்டியில் வர 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 டவுக்கு என்ன தாலியை கட்டி நீ மண்டபத்துக்கு போனா எதுக்கு போனா மண்டபம் அப்புறம் போய்க்கிற முதல்ல தாலியை கட்டான்னு சொல்ல கரையதுரான்னு பார்த்து பொழுது விடிஞ்சு பார்த்தா பக்கத்தில் இருக்க பொண்ணு இல்லை, பொண்ணோட அம்மா மாமியால தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாம் அப்படியெல்லாம் இருக்க சில இடங்கள்ல. அதனால் சொன்னதுபடி உள்ளதுபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஹலோ ஹலோ ஏற்றி வச்ச மெழுகு மத்தி எரியதம்மா உன்னை சுத்தி, ஏற்றி வச்ச மெழுகு மத்தி எரியதம்மா உன்னை சுத்தி, ஆக வந்து உன்னை பற்றி ஒழுகி பார்த்தேனம்மா சிறுவனுக்கு கொடுக்கணம்மா சிறுவனுக்கு கொடுக்கணம்மா ஏற்றி வச்ச மெழுகு மத்தி எரியதம்மா உன்னை சுத்தி அடையாறு சிறுவட்டம் நெருங்கி வந்துட்டான் நாகப்பட்டினம் நெருங்கி வந்துட்டான் நெருங்கி வந்துட்டான் நாகப்பட்டினம் நெருங்கி வந்துட்டான் அதை பார்த்து பார்த்தனம்மா ஓ முகத்து திருவனுக்கு கொடுக்கணம்மா நல்லவருக்கு திருவனுக்கு கொடுக்கணம்மா நல்லவருக்கு சக்தி வந்தத்தை வந்தா நம்ம ஊரு இருக்குது கண்ணுள்ள கூட்டம்டா நம்ம ஊரு இருக்குது கோயில் நாடகம் நடக்குதுங்க கலைஞான சௌந்தரி நாடகம்தான் கலைஞர் அற்புதமான கலைஞர்களை கொண்டு இந்த நாடகம் உண்மையிலே சிறந்த இசையமைப்பாளர்கள் இசைக்கலைஞர்கள் கொண்டு மூட்டையை போட்டு எவ்வளோ ஒன்று நம்முடைய சாத்தம்பத்தி புனித அடைக்கல மாதா திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினத்தில் இவர் அங்கே மேடையில் அற்புதமான நாடகம் சப்பர பவனியும் இனிதே நடைபெற்று நமது ஆலயத்தின் முன்பாக ஞான சௌந்தரியின் நாடகம் மிக சிறப்பாக நடக்கிறது. அதில் தொடர்ந்து சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன்மாகிய நமது தேவரந்தரை சேர்ந்த மரியாதைக்குரிய நமது நடிப்பரசு நம்முடைய தேவரந்தரை சேர்ந்த ஆரியநாதன் அவர்கள் இவர்கள் மேடையிலே பிளவத்திரனாக வர இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து கோயில் போன்ற தனி இனிய குரலால் செவிக்கு இனிய பாடல்களை பாடி முறையோடு பேசி நடிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரமாகிய நமது கம்மங்காட்டுக்கு பெருமைக்கூடிய ஏஆர் ராஜாத்தி அவர்கள் இவர்கள் மேடையிலே ஞான சௌந்தரியாக வர இருக்கிறார்கள். மற்றும் இந்த நாடகத்திலே தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை பெற்று நாடக
நாடக உலக சம்பவனாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை போமாக இசை அமுதம் நம்முடைய சென்னையை சேர்ந்த MP விஸ்வநாதன் அவர்கள் இவர் நம்மடையிலே தர்மராக வர இருக்கிறார். மற்றும் ஒரு நாடகத்திலே ஒரு வில்லி என்றால் இப்படித்தான் இருப்பார், இவ்வாறு தான் காட்சியில் அமைந்திருப்பார் என்று மிக நேர்த்தியாக அழகாக நடிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரமாகிய நமது புதுக்கோட்டைக்கு பெருமை செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரமாகிய எண்ணம் ஸ்ரீதேவி அவர்கள் இவர்கள் மேடையில் லேனலாக வர இருக்கிறார்கள். மற்றும் ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய நிர்வகித்தர் ஒரு நாட்டை இப்படித்தான் ஆட்சி புரிவார், ஒரு சிற்றரசர் என்பவர் இப்படித்தான் இருந்திருப்பார் என்று மிக நேர்த்தியாக அழகாக மரியாதைக்குரிய அருமை போமாகி நமது அருந்தாங்கிக்கு அருகமாக இருக்கக்கூடிய செங்கமாரி கிராமத்தை சேர்ந்த KM தர்மலிங்கம் அவர்கள் இவர்கள் மேடையிலே சிமியனாக வர இருக்கிறார்கள். மற்றும் இந்த நாடகத்தில் பல்வேறு கதாபாத்திரங்களை தாங்கி நடிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையை போமாகி நமது திருச்சிக்கு அருகாமை இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சிக்கு அருகாமை கீரனூரை சேர்ந்த மரியாதைக்குரிய அருமையை போமாகி அருள் அவர்கள் இவர்கள் மேடையிலே பல்வேறு கதாபாத்திரங்களை தாங்கி நடிக்க. மற்றும் இந்த நாடகத்திற்கு இசையமைப்பாளர் சொல்லக்கூடிய இசை சக்கரவர்த்தி நாடக உலக ஜாம்பவான் ஒரு ஆலமரத்திற்கு எவ்வாறு ஆணிவேர் முக்கியமோ எங்களது நாடக கலை உலகத்தின் ஆணிவேர் அஸ்திவாரம் மரியாதைக்குரிய நம்முடைய சம்மானட்டியை சேர்ந்த மரியாதைக்குரிய அருமையாக MC ராஜசேகர் அவர்கள் இவர்கள் மனையிலே 6 மணி பின்பாட்டு இசைத்து காட்டுவார்கள். அன்னையே அடைக்கலமாதாவே இறைமகன் இயேசுவை ஈன்றவளே கன்னிகையான என் தாயே கன்னிகையான என் தாயே. அடைக்கலமாதா நீ வர வேண்டும் அடைக்கலமாதா நீ வர வேண்டும் அடைக்கலமாதா நீ வர வேண்டும் கையை விட வேண்டும் அடைக்கலத்தாயே நீ வர வேண்டும் கையை விட வேண்டும் அடைக்கலமாதா நீ வர வேண்டும். உலகெல்லாம் தாயாக உனையேற்க வேண்டும் உனை நாடி ஓரிடம் அருளாக வேண்டும் உலகெல்லாம் தாயாக உனையேற்க வேண்டும் உனை நாடி ஓரிடம் அருளாக வேண்டும் மகன் இயேசுவை அடைத்தாள அரைச்சார வேண்டும் இதோ தாய் நிறைவேற வேண்டும்
காக்க வேண்டும் அடைக்கலமாடா நீ வர வேண்டும் உன் தயை என்னில் விழ வேண்டும் அடைக்கலமாடா நீ வர வேண்டும் அம்மா அம்மா அடைக்கலமாடா அம்மா கைதட்டுங்க. நன்றி நன்றி. அற்புதமான பாடல் தான். தேனு மாதிரி வந்து பாயுது. தேனு மாதிரி இப்போ பாயலாம். மழை பெஞ்சு கம்மாயிலேருந்து வயலில் தண்ணி பாயணும். அப்போ தான் விவசாயம் செழிப்பாக இருக்கும். இதில் கொண்டு இந்த வருஷம் மழை பெய்யுதுன்னு பார்ப்போம் இறைவனை என்று சொல்லி கொண்டு அதில் தொடர்ந்து கோடையடி குமரன் கலியுக நந்தி மின்னலடி பிரதக மொத்தம் மரியாதைக்குரிய அருமை தமிழ் மாவிகே எங்களுடைய நாடக உலகத்தில் செல்ல பிள்ளை தங்க பிள்ளை நமது கரூருக்கு பெருமை செய்யக்கூடிய எங்களுடைய என் பிரகாஷ் அவர்கள் இவர் கம்பெனிகளே மிருதகம் டோலை தபேலா போன்ற வார்த்தைகளை உலகார்கள்
கைதட்டுங்க. எப்படி வாசிக்கிட்டாரு, எப்படியாப்பட்ட சிறந்த கலைஞர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆமாம், நன்றி நன்றி நன்றி. அற்புதமான வாத்தியம்யா. என்ன காரணம் இப்படி வாசிக்க காரணம்லாம் என்ன? எல்லாம் அப்படி சொல்ல முடியாது, எல்லாம் வயசு கோளாறு தான். ஆமாம் ஆமாம், எவ்வளோதாயா என்னையா தும்முனாலும் அந்த வாடை, உச்சா போனாலும் அந்த வாடையாக இருக்குது, என்னன்னு தெரியலை சில பேர். ஆனால் நம்மளோட தங்க பிள்ளை செல்ல பிள்ளை அற்புதமான வாசிப்புக்கு கோடான கோடி நன்றி நன்றி கலந்த வணக்கம். மேலே சொல்கிறேன், நாடக உலகத்தில் நம்ம என் பிரகாஷ் மாதிரி ஒரு மிருதங்கத்தை பார்க்கவே முடியாது. அப்போ அற்புதமான மிருதங்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கோடான கோடி நன்றி 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 கடந்த வணக்கம் என்று கொண்டு அதில் தொடர்ந்து மரியாதைக்குரிய அருமை அண்ணன்மாகிய மூவிசை வித்வான் கலைஞர், மரியாதைக்குரிய நமது கூந்தலூருக்கு பெருமை சொல்லக்கூடிய அருமை சகோதரர் அருமை அண்ணன்மாகிய மாரிமுத்து அவர்கள் இவர் கபடியிலே ஆல்ரவுண்டை சேர்த்து காட்டுவார்கள். நன்றி 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 நன்றி. அற்புதமான வாத்திய அண்ணன் நம்ம கூத்தலூர் மாரிமுத்து அண்ணனுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்று கொண்டு அதில் தொடர்ந்து இசை என்றால் தாயும் தந்தையும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் நமது அறந்தாங்கியை சேர்ந்த KPS காசி அவர்கள் இவர் கபடியிலே தாளத்தை சேர்த்து காட்டுவார்கள்.
கம்பெனி அறந்தாங்கி KPS காசி அவர்களுக்கு அற்புதமாக சீனமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வார்த்த நன்றி கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அதனைத் தொடர்ந்து நாடகம், கச்சேரி, மாநாடு, கல்யாணம், காதுகூத்து, முதல் இரவு போன்ற மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையிலே ஒலி அமைப்பு நம்முடைய ஜனனி ஆடியோஸ் உரிமையாளர் ஏ மனோகரன். ஓவியமே மச்சான் எனக்கு வாய்த்த சித்திரமே, எலரிசி ஓவியமே மச்சான் எனக்கு வாய்த்த சித்திரமே, சித்திரத்தை நம்பியுள்ள நானும் பெண் போலப்பா நேனையா, சித்திரத்தை நம்பியுள்ள நானும் பெண் போலப்பா நேனையா. நன்றி அற்புதமான ஜனனி ஆடியோஸுக்கு கோடான கோடி நன்றி கடந்த வணக்கம். அப்படியே பாட்டெல்லாம் சும்மா போட்டு செகஜோதி ஆகிக்கிட்டு இருக்காரு நம்முடைய ஜனனி ஆடியோஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம் என்று சொல்லி போட்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மன்றம் சாத்தம்பத்தி என்னண்ணா சாத்தம்பத்தி கிராம பொதுமக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம் என்று சொல்லி போட்டு அதை தொடர்ந்து ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை யாரா ஏப்பா பெண்ணை கண்டால் பேயும் இறங்கும் சொல்லுவாங்க. இல்ல அந்த பிள்ளையை கண்டா நீங்க பேய கூட போக முடியும் போல இருக்கு. மரியாதைக்குரிய யாருமே சகோதரி பி ரதி அவர்கள் இவங்க மனையிலே டாக்டர் காமிக்காக வர இருக்கிறார்கள். மாமாவை பார்த்து பூச்சுடடி, மைனாவை போல மொழி பேசடி, மாமாவை பார்த்து பூச்சுடடி, மைனாவை போல மொழி பேசடி, மாப்பிள்ளையாடி முன்னாலடி, மகராட்சி கொண்ட கையாலடி, அம்மாடியோ வெட்கம் என்ன, அம்மாடியோ வெட்கம் என்ன, என்ன ராஜாவும் பெண்ணாட்டியோ ஆடடி நதியில் ஆடடி உளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடி ஆடியம்மா கொஞ்சானந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி உளுங்க ஆடடியோ உளுங்க ஆடடியோ ஏப்பா அந்த பொம்பளை பிள்ளை குழுங்க அண்ணா தான் உங்களுக்கு குழு இருக்குமோ? ஆஹோ கைகாலெல்லாம் அந்த மாதிரி ஆடு ஏப்பா ஆடுற பிள்ளை தரப்பா நீங்க போடுறீங்கள ஏமாத்திட்டு போயிருமா? எப்படி ஏமாத்திட்டு போக கூட்டியாதவே ஆடத்தானே. என்ன ஆடல தண்டல ஆமா வாழையில அப்படின்னு ஆமாம்மா நீங்க ஆட உண்மையிலே சொல்ற உங்களை வச்சு தான் நம்ம பொழப்பே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் கொண்டு நன்றி மகளந்த வணக்கம் இதில் கொண்டு மற்றும் இது போன்ற நாடகங்கள் எதுவாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தரும் நல்லவர் வல்லவர் மரியாதைக்குரிய அருமை என்னமாகிய நமது நாடக அமைப்பாளர் நம்முடைய தேவரந்திலை சேர்ந்த ராஜ நடிகர் ஆரிய நாதன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். ஆமாம் எங்கனக்குள்ள வர்றிய கலைஞர்கள்லாம் வந்துட்டியலா அப்படின்னு சொல்லிட்டு எங்களது கலைஞர்கள் எல்லாம் சிறந்த முறையில் அழைத்து வந்து நமது ஊரிலே சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து நம்முடைய தேவரந்திலை சேர்ந்த ராஜ நடிகர் ஆரியநாதன் அவர்களுக்கு எங்களது நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கொண்டு உண்மையிலே சொல்கிறேன். எங்களது நாடக கலைஞர்களுக்கெல்லாம் சிறந்த முறையிலே உணவளித்த நம்முடைய சாப்பாடு ஏற்பாடு ராதா சங்கையா விசாலையன் கோட்டை எங்களுக்கு உணவளித்த ராதா சங்கையா விசாலையன் கோட்டை எங்களுக்கெல்லாம் உணவளித்த அவர்களுக்கு கொடானு கோடி நன்றி கடந்த வணக்கம் கொண்டு உங்கள் முன்னாடி பபுனாக நடித்துக் கொண்டிருப்பவன் எம் அருண் ரக்ஷித் பபுனன் காமிக் உங்கள் முன்னாடி பபுனாக நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை உலகம் முழுவதும் காட்டக்கூடிய நமது நாடகத்தை இந்த உலகம் முழுவதும் காட்டக்கூடிய நமது மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல் மாதவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்றைக்கி ஒரு ஆள் மேடையில் ஏறி யூடியூப் சேனலு மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனலு சப்பிட்டு போங்க சப்பிட்டு
போங்கன்னு சொல்லிட்டார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆளுங்கிற பட்டன் அமுக்குங்க, பெல்லுங்கிற பட்டன் அமுக்குங்க. நம்முடைய மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. நம்முடைய அண்ணன் நாடக கலை ஆர்வலர், சிறந்த கலைஞர், சிறந்த பாடகர், சிறந்த கலைஞர், நாடக கலைஞர், சிறந்த ஆர்டிஸ்ட் அண்ணனுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருக என, ஊரார்களும் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த யூடியூப் சேனல் மேலும் உயர்ந்து பல ஆயிரம் பல லட்சம் கோடி சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும் என்று கொண்டு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது வள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? வள்ளுவர் என்ன ஒன்று மட்டுமா சொன்னாரு? அவர் பல ஆயிரம் சொல்லியிருக்காரு. ஆமாம்மா, பல ஆயிரம் சொல்லியிருக்காரு. பல ஆயிரத்தி அது என்ன ஆயிரத்தி என்னமோ சரி, அது என்னமோ வெறும் முடிச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏப்பா நான் ஒழுங்கா பேசிய ஒரு மனுஷன் பேசுற பேச்ச சரியா பேசினேன். 1330 தான் அப்படி சொன்னேன். உங்களை பரிசோதனை பண்ணி பார்த்தேன். என்னதான் நான் பல ஆயிரம்னு நீங்க ஆமா அப்படின்னு சொல்லிடாம. ஆமாம், 1330 குறள் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேர்ந்த மகதே துணை அப்படின்னு. ஆமாம், என்னையா நம்ம சங்கு கம்பெனி என்ன இப்படி உடனே இப்படி பண்ணுது? நம்ம கம்பெனி என்ன கம்பெனி? சங்கு கம்பெனி. ஆமாம், சங்கு போயிட்டு இருக்கு. ஏமா என்ன அப்படின்னா, ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒழுக்கம் தெரியுமா? ஆமாம், அது தெரியாமையே வர முடியும். ஆமாம், காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் நல்ல கல்யாணம் பண்ணத்தக்கன வயசு. இப்போ நீட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊர் முழுக்க ஊர் சுற்றுறது, ஊர் சுற்றி விட்டு நீட்டாக சீட்டு விளாடுறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பந்தாவா அப்படியே ஊர் சுற்றுறது, தண்ணி சரக்க சாப்பிட்றது என்ன, ஊர் சுற்றுறது என்ன, சீட்டு விளாடுறது என்ன, இதே வேலையாக தெரிஞ்சிருக்கான். தம்பி கையில் மட்டும் 2000 ரூபாய் கையில் காசை பாத்திரப்படாது. 2000 ரூபாய் கையில் காசை பாத்திரம்னா தம்பி நேராக லாட்ஜுக்கு போயிடுவாங்க. லாட்ஜில் ரூம் போடுறதுக்கு போயிடுவாங்க. அங்கே தண்ணி அடிக்க இல்லை, இங்கே தண்ணியை போட்டு தானே ரூமுக்கே போகிறது. அங்கே என்ன வேணா லாட்ஜில் ரூம் போட்டு அங்கே சல்சா உல்சா பண்ணுறது. சல்சானா சல்சா தான். ஆமாம், விளக்கமான அங்கே போட்டு உருட்டுறது. தாயக்கட்டை இல்லையா, அங்கே வர சொல்லி உருட்டுறது. அதுக்கு மேலாம் பேச முடியாது. ஆமாம், திரும்ப என்ன பண்ணுறது, ஊர் சுற்றுறது, ஊர் முழுக்க நீட்டாக சீட்டு விளாடுறது, வண்டியில் பெட்ரோலை போட்டுக்கிறது, பெட்ரோலை போட்டுக்கிட்டு இப்படி விளாடும், சீட்டு விளாண்டுட்டு கையில் 2000 ரூபா காசு எடுத்துலாம் தம்பி நேரம் லாட்ஜுக்கு போயிடுவாங்க. லாட்ஜில் போய் ரூம் போட்டு தங்கிட்டு அங்கே சல்சா உல்சா பண்ணிவிட்டு திரும்பி ஊர் நாடி வந்துடுறது. இதே வேலையை தெரியவோ சொந்தக்காரங்களாம் பார்த்துருக்காங்க. ஆகா, பையனை எப்படி விட்டா பையன் கெட்டு போயிடுவான், அதனால நம்ம சொந்த பந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நல்ல விதமாக வாழ்ந்துருவான், வாழ்க்கையில் முன்னேறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் பார்த்து இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க. கல்யாணம் பண்ணி வச்சோடனே தம்பி உள்ள முதல்ல ஒரு ரூமுக்கு உள்ள தம்பி பையன் உள்ள உட்காந்துருக்கேன். அங்கேருந்து கண்ணை உண்டாட்டி ஆசை பாசமாக வந்து புருஷனுக்கு பக்கத்தில் வந்து உட்காரு. புருஷனுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா இவனுக்கு தம்பிக்கு அந்த எண்ணமே வரல. ஏன் வரல? ஐயா, ஆபரேஷன் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. இவன் தான் லார்ஜுக்கு போறாளாச்சே, அந்த பழக்கத்துல இவனுக்கு அந்த எண்ணமே வரல. எங்க யாரு எப்ப முதல்ல கல்யாணம் பண்ண பொண்ணு இந்த பொண்ணை போய் கூட்டு போனா அதெல்லாம் தப்புப்பா சேர்ந்து சொல்லிட்டு இவனுக்கு அந்த எண்ணமே மூடே வரல. இவனு உழப்பிக்கிட்டே இருந்திருக்கான். தவக்கன்னு என்ன பண்ணிருக்கான், டபக்குன்னு 2000 ரூபாய் காசு எடுத்து பொண்டாட்டிக்கிட்ட இந்த 2000 ரூபாய்னு கொடுக்க. கொடுத்தவொடனே பொண்டாட்டி கேட்டிருக்கு, என்னங்க 2000 ரூபாய் காசு தெரியலன்னு பொண்டாட்டி கேட்க. அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், இல்ல 2000 ரூபாய் காசு கொடுத்தான் எனக்கு மூடு வரும்னு இவன் சொல்ல. சொன்ன உடனே பொண்டாட்டி, ஏங்க என்னங்க சொல்றீங்க, உங்களை போயா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நல்ல பையனு சொல்லி தரங்க உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உங்களையா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. ரொம்ப வருத்தப்பட்ட உடனே கொஞ்ச நேரம் சென்று இந்த 2000 ரூபாய் காசு கொடுத்தான்ல, கொஞ்ச நேரம் சென்று பொண்டாட்டி இந்த 2000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் எடுத்து புருஷனுக்கு இந்தாங்க 1000 ரூபாய் வச்சுக்கிறோன்னு கொடுக்க. கொடுத்தவொடனே இவன் கேட்டிருக்கான், என்னடி 2000 ரூபாய் காசு கொடுத்தேன் திருப்பி எனக்கு 1000 ரூபாய் தரு என்ன இவன் பொண்டாட்டியை பார்த்து கேட்க. அதுக்கு பொண்டாட்டி சொல்லியிருக்கு, இல்லைங்க நான் 1000 ரூபாய் வாங்கி தான் பழக்கேன், இந்தாங்க 1000 ரூபாய் வச்சுக்கிறேங்க அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, செய்தாருக்கு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னா. ஒரு மனுஷன் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணதுலேருந்து இந்த பையன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருக்கான், இந்த பிள்ளைய நான் எங்கேயோ பார்த்தாயாவமா இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு, இவரை நான் எங்கேயோ பார்த்தாயாவமா இருக்கு அப்படின்னு. அடாட பார்த்தாயாவும் அப்புறம் கடைசியில் தானே அதுக்கப்புறம் தானே தெரியுது என்னங்கிறது. காரணம் இன்னைக்கு காதல் எல்லாம் மாறி போச்சு.
அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெத்த தாய் தப்பன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்ந்தது அந்த காலம். இன்னைக்கெல்லாம் காதல் 2026 தான் காதல் நடக்குது. அவங்க வீடு நல்லா இருந்துட்டு போக. நானும் தான் லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணும்போது அந்த பிள்ளை 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிற்கி, நான் 2 கிலோமீட்டர் இங்கே நிற்பேன். அந்த பிள்ளை பார்த்து என்னை பார்த்து ஹீன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும், அவ்வளோதான். நம்ம பொழப்பு அத்தோடு சிரிப்பாக சிரிச்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா 2026 இப்போ காதல் பண்ணுறாங்களா இங்கே இந்த பைக்கில் போகிறான். அந்த பிள்ளை இவன் பக்கம் திரும்பி இவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, என்னன்னே தெரியல. இல்லைன்னா இந்த பையன் அந்த பிள்ளை மடியில் கடந்து உருள்றான். இல்லைன்னா அந்த பிள்ளை இந்த மடியில் கடந்து பிறழுது. இதுக்கு பேரெல்லாம் காதலாம். அவங்க வீடு நல்லா உள்ளதை வச்சு நல்லதை பாருங்க, நல்லதை வச்சு உள்ளதை கேட்டு எல்லோரும் சிரிச்ச முகம் சிதேமாக இருந்து எல்லோரும் பம்பளோடும் பாசத்தோடும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அதற்கு தகுதியோடு வாழ வேண்டும். அன்போடும் பாசத்தோடும் சமாதானத்தோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆமாம் அப்படியெல்லாம் இருக்கணும் என்ன சொல்லிட்டு வாழ பேசக்கூடாது. அன்னைக்கெல்லாம் கல்லூரிக்கு போனாங்க. அன்னைக்கெல்லாம் எப்படின்னா படிக்க போனாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. படிக்க போகிறது மாதிரியே போவாங்க. அப்புறம் தான் தெரியும் பொண்ணுகளை வலை வீசி பிடிக்க போகிறோம்னா. நம்ம பயிரெல்லாம் பார்த்தோம்னா காரைக்குடி திருச்சிகளெல்லாம் பார்த்தோம்னா தெரியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டு மூத்திர சந்து பொந்து இதில் 2 குடும்பத்தை ஓட்டாங்க சொல்லிட்டு உள்ளே வச்சு நல்லா பண்ணி பெத்தா தாய் தப்பனுக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்து நம்ம வளவளன்னு பேசக்கூடாது, கொலவளன்னு பேசக்கூடாது, கதை நாடகம். நம்ம அப்படியா நம்ம கிளம்பு நமக்குள்ளே கிளம்பு, அதுக்கு என்னையா கிளம்புவோம். சரி இருக்கட்டும் சொல்லி கொண்டு விடிய மட்டும் எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் உணவளித்த, அதாவது இந்த ஆண்கள் சாப்பிட்டோம்னா அது வேறு கணக்கு. ஆனால் பெண்கள் உண்மையிலே சொல்கிறேன், பெண்கள் உணவு பரிமாறினா அது ஒரு கணக்கு. ஆமாம், உண்மையிலே ஆண்களுக்கு என்னென்ன கூட்டு என்னென்ன இது அப்படின்னு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆம்பளை ஆளுக்கு சில இடங்களில் பரிமாறுவாங்க. அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில இடங்களில் மாற்றி வச்சு தரையில் வச்சு உட்கார சொல்லி பார்ப்பாங்க. அதில் சில ஆள் மாற்றி வச்சு உட்கார சொன்னால் என்ன பண்ண நம்ம தண்ணியை போட்டுக்கிட்டு தவசரி போடாமல் வேறு வேட்டியை தூக்கி இடுப்புக்கு மேலே கட்டிக்கிட்டு தடுமாறி இப்படி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் கூட்டு பொரியலை வைக்க, ஒரு ஆள் அதே இலையை போட்டு தரன்னு போட்டு மிதிச்சுக்கிட்டு போக, இப்படிலாம் இல்லாமல் கொலவளன்னு பேசாமல் நன்றி வணக்கம் இப்படி என்னை பார்த்தா தங்கச்சி சிரிச்சமும் சிதேமாக இருங்க. இப்போவே காலை கட்டாதே, கையை கட்டாதே, செல்ஃபோனை பிடிச்சி நோண்டாதீங்க. இங்கே வந்த பிறகும் செல்ஃபோனை புழுக்குன்னு நீங்கள் பண்ணுறவள தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு புருஷங்காரன் வர்றானோ இல்லையோ மீஷோவில் உள்ளவன் அவன் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு வரிசையாக வர்றாயா, ஒரு வாரத்தெல்லாம் வர்றேன். அப்போலாம் எல்லாமே என்ன சொல்லி கூட நன்றி கடத்த வணக்கம். ரொம்ப பேர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க, என்னன்னே தெரியலை. ஹலோ ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு இங்கே யாருமே இல்லை. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு இங்கே யாருமே இல்லை. அடுத்த பண்ணே அடுத்ததில்லை, அடுத்த பண்ணே கெடுத்ததில்லை, வயிற்றுல தான் அடிச்சதில்லை, நம்பி நான் உண்மையாக ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு இங்கே யாருமே இல்லை. படித்தாலும் முட்டாலும் பல பேர் படித்தாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்தில் அறிவாளி பண்ணாமே சொல்ல தின்னாமே இந்த போல போராடு இந்த வரும் பின்னோடு நல்லா வச்சானே எனக்கு இருக்க யாருமே இல்லை. ராஜாவுக்கு ராஜா எனக்கு இருக்க யாருமே இல்லை. அடுத்த பண்ணே கெடுத்ததில்லை, அடுத்த பண்ணே கெடுத்ததில்லை, வயிற்றுல தான் அடிச்சதில்லை, நம்பி கொடுத்து நான் உண்மையாக ராஜாவுக்கு ராஜா எனக்கு இருக்க யாருமே இல்லை. நாயாட்டம் அன்பு வச்சா தம்பின்னு ஆசை வச்சா நாயாட்டம் வண்டியடிப்பே முன்னாலே பொன்னாச்சி மம்பு வச்சா என் மேல கைய வச்சா இவனாட்ட நின்றுடுமே முன்னாடி வந்தாலே வந்த கூடாது ஆத்தாடி மண்ணம் தங்காது யாருமே இல்லை. ராஜாவுக்கு ராஜா எனக்கு மந்திரிங்க யாருமே இல்லை. பாடத்தம்படியை சேர்ந்த அண்ணன் ராஜா அவர்கள்
அம்மா பாடலை பாடச் சொல்லி ஐநூறு அன்பளிப்பாக வழியிருக்கின்றார்கள். அண்ணா அவர்கள் நன்றி. எனக்கு வணக்கம். எத்தனையோ கோயில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏ சாமி நீ இருக்க கோயில் தேடி போனதில்லை, கையெடுத்து கும்பிட்டு நான் உங்கிட்டையே வேண்டிக்கிறேன், எல்ல உயிர் பொழச்சுவா அம்மா, ஏ அம்மா எழுந்திருச்சு வாமா, மனசு பதறுதம்மா செல்லம்மா செல்லம்மா வாம்மா. பெத்த அம்மாவே என் ஆசை அம்மாவே, என்ன பெத்த அம்மாவே என் ஆசை அம்மாவே, சின்ன மக வந்திருக்க கண்மூடிச்சு பாரம்மா, சின்ன மக வந்திருக்க கண்மூடிச்சு பாரம்மா, நெஞ்சு படபடக்க ரத்தம் கொதி கொதிக்க, நெஞ்சு படபடக்க ரத்தம் கொதி கொதிக்க, செல்ல மக வந்திருக்க வாயிரந்து பேசம்மா, செல்ல மக வந்திருக்க வாயிரந்து பேசம்மா, என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசை அம்மாவே, என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசை அம்மாவே, சின்ன மக வந்திருக்க கண்மூடிச்சு பாரம்மா, சின்ன மக வந்திருக்க கண்மூடிச்சு பாரம்மா. இப்படி நீ படுத்துக்கிட்ட என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசை அம்மாவே, என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசை அம்மாவே, சின்ன மக வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா, சின்ன மக வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா, நெஞ்சு படபடக்க ரத்தம் கொதி கொதிக்க, நெஞ்சு படபடக்க ரத்தம் கொதி கொதிக்க, செல்ல மக வந்திருக்க வாயிரந்து பேசம்மா, செல்ல மக வந்திருக்க வாயிரந்து பேசம்மா.
பெத்த அம்மாவே என் ஆச்ச அம்மாவே என்ன பெத்த அம்மாவே என் ஆச்ச அம்மாவே சின்ன மகை வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா சின்ன மகை வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா இது படபடக்க ரத்தம் கொதி கொதிக்க நெஞ்சு படபடக்க ரத்தம் கொதி கொதிக்க சின்ன மகை வந்திருக்கேன் ஆயிரத்து பேசம்மா சின்ன மகை வந்திருக்கேன் ஆயிரத்து பேசம்மா சின்ன மகை வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா சின்ன மகை வந்திருக்கேன் ஆயிரத்து பேசம்மா. நன்றி நன்றி நன்றி. பாடலுக்காக வடத்தமிழைச் சேர்ந்த ராஜா அண்ணவர்கள் ஐநூத்தோர் அன்பிப்பாளர் இருக்கின்றார்கள். அண்ணவர்கள் நன்றி நன்றி வணக்கம். அப்புறம் 4 பேர் நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்புறம் வச்சிருக்காரு அத்தா நல்லா இருக்கீங்களா? அத்தானா? அப்படியே பொன் சிரிப்பு பொங்குது. தெரியலையே என்னத்த போட்டாத்தாருன்னு. இன்னும் ஓ மச்சானே இருக்காரு. சரி மச்சான். மாமா என்னதான் சொல்லணும்? வாய்ப்பே இல்லையா? மாமான்னு கூப்பிடவா? அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிச்சிடுமா? வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள நீயவா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. வச்சுக்கவா 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 உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. இல்ல நீங்க வேகமா அடிச்சு பயமுறுத்துறிய. உங்க மாமா எந்திரிச்சு போயிட்டாரு. மாமா எந்திரிச்சு போனவனே விசில் அடிக்குது. மாமா வாங்க. விசில் அடிச்சு வர சொல்லிருச்சு இல்ல? ஏமா உங்க ஊர்ல மழையில பெஞ்சா? ஏன் வர சொல்றியா? இல்ல இல்ல ஒரு மாதிரி வெக்கையா இருக்கே. மழையில பெஞ்சா? மழை பெஞ்சாமா? நீ வந்துட்டா இல்ல? நான் வந்துட்டா? பெய்யுமா பெய்யாதா? நீ காலத்துக்கு வச்சாலே நான் காலத்துக்கு வச்சாலே
வராது. வராது கொட்டும் வராதா கொட்டும் கொட்டும் அப்படி சொல்லுங்க. வராதுன்னு சொல்லக்கூடாது, வரணும். வரேன். ஆ. வராது. ஏ யு 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 யா. 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 ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சரிராட்டமா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சரிராட்டமா நீனாலாட உன்னைத்தான் என்னைத்தான் கண்ணில் நான் வாழ்கிறேன் கைகோடுகிறேன் வாழ்கிறேன் கைகோடுகிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இல்ல நான் மட்டும் ஆடிட்டு இருந்தா நல்லா இருக்கா சொல்லுங்க. இல்ல இல்ல நமக்குன்னு ஒரு ஆளை போட்டிருக்காங்கல்ல. ஆள் வாட்ட சாட்டமா நெட்டையா பனைமரத்துல பாதி கூட்டுருவோமா?
தார்பாய் தார்பாய் படுதா படுதா தார்பாய் நமக்கு படுதா இருக்கு 1000க்கு இருக்கு 1000 இருக்கு படுதா இருக்கு 1000க்கு இருக்கு 2000க்கு இருக்கு படுதா இருக்கு நம்மக்கிட்ட படுதா இருக்கு நமக்கு அம்மா அதான் படுதா வாங்கிக்கோ படுதா நமக்கு ராசஸ்தான்ல இருந்து இங்கே வந்திருக்கு நமக்கு படுதா வியாபாரத்துக்கு இங்கே வந்திருக்கு நமக்கு ராசஸ்தான்ல இருந்து எதுக்கு இங்க வந்துச்சு நமக்கு இங்கே பொழப்பு நடத்த வருது என்னத்தா பழக்கம் வந்துச்சு நமக்கு நீங்க தப்பா பேசாதீங்க நம்ம வியாபாரம் பண்ண வந்திருக்கு என்ன வியாபாரம் பண்ண வந்தீங்க படுதா வியாபாரம் படுதா வியாபாரம் படுதா வியாபாரம் நமக்கு புழு படுதா என்ன படுதா புழு படுதா ஏய் அசிங்கமாலாம் பேசணும் வச்சுக்கோ புழு படுதா இருக்கு ஒயிட் படுதா இருக்கு அப்படி ஒழுங்கா சொல்லு ஒயிட் வெள்ளை படுதா அப்படி சொல்ல மாட்டீங்களா வெள்ளை படுதா புதிய வருஷம் வாங்கினாக்க நமக்கு இருக்கு 1000க்கு இருக்கு 2000க்கு இருக்கு 3000 இருக்கு 10,000 பேரு அங்கே பேங்க்ல இருக்கு ஆமா இருக்கு நமக்கு நம்மளும் இங்க நல்லா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கு நல்லா இங்க நல்லா இன்கம் இருக்கு நல்லா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கு ஆனா இங்க உள்ள ஃபேமிலி முடிச்சுக்கிட்டு இருக்கு நமக்கு நல்லா இருக்கு நல்லா இன்கம் இருக்கு நமக்கு அங்க தஞ்சாவூர்ல நம்ம அண்ணன் அங்க வியாபாரம் பாக்குது ஆமா தஞ்சாவூர்ல நம்ம அண்ணன் பொண்டாட்டியே வச்சிருக்கு நம்ம வச்சிருக்கு நம்ம வச்சிருக்கு அங்க அண்ணன் பொண்டாட்டியே வச்சிருக்கு யாரையா வச்சிருக்கா எங்க அண்ணன் வச்சிருக்கு என் பொண்டாட்டி நமக்கு நம்மளுக்கு நம்ம உள்ளதா சொல்றதுல தப்பு இல்ல அப்படியா நம்ம வியாபாரம் பண்ண வச்சிருக்கு ஏன் வியாபாரத்தை கெடுத்து நீ என்ன வியாபாரம் பண்ண வந்த உங்களே கெடுத்தது மாதிரி பேசாதீங்க என்ன வேற கெடுப்பியா இல்ல நீங்க பேச்சு மேலே கைய வைக்காதீங்க நீங்க பேச்சு பேச்சா இருக்கும்போது மேலே கைய வைக்காதீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க எதா இருந்தாலும் மேலே கைய வைக்காம டச் பண்ணாம பேசுங்க என்ன பண்ணுவ டச் பண்ணா என்ன பண்ணுவ சும்மா நமக்கு இரு மேல கை வைக்காதீங்க நமக்கு எல்லாமே இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு என்ன ஐடி ஓட்டர் ஐடி இருக்கு ஓட்டல் ஐடி இருக்கா ஆமா ஓட்டர் ஐடி இருக்கு ஓட்டல்ல ஐடி இருக்கா தமிழ்நாட்டுலயா நமக்கு இருக்கு நம்மளுக்கு நம்ம ஓட்டு போட்டு அது வெறும் ஊத்தா போயிருச்சு நீங்க ஓட்டு போட்டு பெரும் ஊத்தா ஆயிருச்சு நமக்கு இனி இங்கே இருக்காது நம்ம நாட்டுக்கே போயிருது நமக்கு இது ஒத்து வராது நமக்கு ஓட்டர் ஐடி இருக்கு ஆதார் கார்டு இருக்கு பேன் கார்டு இருக்கு நமக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு இங்க ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல கூட்டுறவு பேங்க்ல நமக்கு இருக்கு நமக்கு எல்லாத்துலயும் பேங்க்ல இருக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு இங்க உள்ள எல்லாருக்கும் பேங்க்ல கடன் இருக்கு உங்க ஆளுகளுக்கு கடன் இருக்கு நல்லா இருக்கு நாங்க ஒரு ஆதார் ஐடி எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்க இருந்து இங்க வந்துட்டு ஓட்டர் ஐடி இருக்குன்ற ஆதார் ஐடி இருக்குன்ற பேங்க்ல அது இருக்குன்ற இது இருக்குன்ற எல்லாம் வச்சிருக்க நம்ம அப்படி இல்ல ஈகோ பார்க்காது பிரஸ்டீஜ் பார்க்காது எல்லா வேலையும் இறங்கி பாக்க நீங்க சூடு சூலாயுதம் மான மரியாதை பார்த்து சும்மா வேஷா திரியுறீங்க என்னது சூடு சூலாயுதம் மான மரியாதை பாக்குறே நமக்கு அப்படி இல்ல மனித நேயம் பார்க்க நல்லா இருக்கு நமக்கு நல்லா இருக்கு ஈகோ பார்க்காது நம்ம பாத்ரூம் கழுவும் பாத்ரூம் ஓனரா இருக்கு எல்லாமே வேலை பார்க்கும் நம்ம ஹோட்டல் டேபிள் தடைக்கு நீங்க மேனேஜரா வெள்ளை வேட்டி செட்டுக்கிட்டு சும்மா இருப்போம் நீங்க இருக்கு நான் உழைக்கே நம்ம இருக்கு நீங்க அந்த வேலை பார்க்க மாட்டேன் இந்த வேலை பார்க்க மாட்டேன் சொல்லுது நீங்க 40-50 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்து கல்யாணம் பண்ணாம இருக்கு நாங்க 15 வயசுல பிள்ளையும் குட்டியுமா சந்தோஷமா இருப்போம் நீங்க அப்படி இருக்காதீங்க நீங்க கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண போறோம் படிச்சுக்கிட்டு இருக்கு எங்கேயோ இருந்து இங்க வந்துட்டு அசால்ட்டா பேசுற சவுடாலா பேசுற நம்ம நாடு இந்தியா நாடு இந்திய நாடு எங்க ஆளுகளெல்லாம் ஒருத்தல கூட இங்க காணா நீ வந்து இங்க ஃபுல்லா எல்லா இடத்துலயும் எங்கடா பாரு அப்படி கிடையாது தப்பா பேசாதீங்க நம்ம தொழில் கூட நான் வியாபாரம் பண்ற இடத்துலயே வந்துட்டியா நமக்கு நீங்க வியாபாரம் பண்ற இடத்துல நான் வரல நீங்க போங்க அங்கிட்டு எங்க என்னைய போ சொல்ற என்ன எங்க வந்துட்டு என்னைய போ சொல்ற பிச்சு உரிச்சு ஊறுகா போட்டுருவே நான் வியாபாரம் பண்ணி பிசினஸ் வியாபாரத்துக்கு ஒரு எல்லை இல்லாமல போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் என்னைய வாங்க நான் என்ன நம்ம வடநாட்டுல இருந்து வந்து நினைக்கிறீங்களா ஆமா சுத்த தமிழன் தமிழன்
ஆமா சுத்த தமிழ்ல சரியா பேசுறேன் முதல்ல. உங்க பேர் என்னங்க? என் பேரு என்னன்னு கேக்குறீங்களா? என்ன? என் பேரு சந்துரு. சந்துரு? ஆமா. எதுக்காக சந்துருன்னு வச்சிருக்கேன்? இப்படி பக்கம் வந்துரு. எப்ப பண்றீங்க? எங்க மேடம் இங்க பாருங்க. என்னையா? முதல்ல மேல கைய வைக்காம பேசுனேன். என்ன? நான் நிக்கிற இடத்துல வந்து நீ வியாபாரம் பார்க்கணும் வந்தா அப்புறம் எனக்கு கோவம் வராதா? நான் அடிக்க மாட்டேனா? கைய நீட்டி பேசுறமா முதல்ல? ஒரு ஆம்பளை பிள்ளை கிட்ட என்ன கைய நீட்டி பேசுற முதல்ல? என்ன பெரிய ஆளா? என்ன? பெரிய பரப்பா? நான் சொல்லல. பாவாகிட்ட நான் ஒண்ணு பெரிய ஆளு ஒண்ணு உங்கள்ட்ட சொல்லலையே முதல்ல. அப்புறம் என்ன கைய நீட்டி பேசாதே? நீ முத பொம்பளை அடக்க ஒடுக்கமா பேச கத்துக்க. ஆம்பளை பையனா தொடாம பேசுவா முதல்ல. நீ முத மக்க வராம இல்லையா? என்ன பக்கம்? நான் ஒண்ணு உங்க பக்கமே வரலையே. என்ன? பேச்சு பேச. எது ஓ இடம்னு கேட்டேன். ஏன் இடம்? எதுக்கு நீ வந்த? ஏமா இது பொது இடமா? என்ன பொது இடம்? ஓ இடம் நீங்க சொல்லுங்க. நம்மள்ட்ட இந்த சட்ட சவுடா நம்மள்ட்ட பேசாதீங்க. ஐயோ நான் நிக்கிற இடம் ஏன் இடம் தான்? ஆமா. எது உங்க இது உங்க இடமா? இது ஏன் ஊர் தானமா? எது உங்க ஏன் ஊர் தானே? ஏன் ஊர்ல வந்துட்டு சவுடால பேசிட்டு இருக்காங்க. எது உங்க ஊர்? கை கால முறிச்சு விடணும். கை கால முறிச்சு புரியா? ஆமா. செவி அத்துப்புரு செவி நான் அத்துப்புருவேன். என்ன பேச்சுக்கு பேச்சு பேசாத முதல்ல. என்ன பேச்சுக்கு பேச்சு நீ பேசாம இருயா? ஒரு பொம்பளை புள்ள சபையில நாகரிகமா பேசுவா முதல்ல. நீ ஆம்பளை சபையில நாகரிகமா பேச கத்துக்க. நாங்க நாகரிகமா தான் பேசுறோம். நாங்களே பொம்பளை நாகரிகமா தான் பேசுறோம். என்ன ஏழு இடையில பேசுறீங்க என்னன்னு கேக்குறேன். ஒரு ஆம்பளை வந்து பொம்பளைட்ட வந்து வம்புதான் இப்படிதான் யா பேசணும். அடங்கி ஒடுங்கி அமைதியாலாம் போக முடியாது. ஒட்ட அடங்கி போணுமே எங்களுக்கு அவசியம் கிடையாது. பெரிய சட்டம் படிச்ச மாதிரி பேசுறீங்க நீ. நீங்க. பெரிய சட்டம் படிச்ச மாதிரி பேசுறீங்க. நான் சட்டம் படிச்சவனு உங்கள்ட்ட சொல்லவே இல்லையே நான் முதல்ல. சட்டம் படிச்சவனு சொல்லவே இல்லையே. சொல்லல இல்ல. ஆமா. அப்புறம் என்ன பேச்சுக்கு என்ன பேசுற முதல்ல? என்ன இதுக்கு என்ன பேசுற? என்ன உனக்கு எனக்கு வாக்கா தகராறுன்னு உனக்கு கேட்டேன். எனக்கு வாங்க தகரா? என்ன இல்ல இல்ல. இல்ல. அப்புறம் என்ன எதுக்கு என்ன பேசுற? இவளது இந்த பிள்ளைகிட்ட பேசுறேன்னு ஏதாச்சும் அந்த பிள்ளைய நான் தொட்டானா கொஞ்சம் விட்டா நம்மளே கெடுத்துருவா போல இருக்கு. ஆமா. வா போ வாடி போடின்னு பேசத்தான் பொம்பளை பிள்ளை. ஆமா. அப்ப நாங்களும் வா போ வாடா போடா பேசுவோம். ஏமா வாடா போடான்னு பேசினா அது அநாகரிகம்மா. நீனே வாடி போடின்னு பேசினா அது அநாகரிகம் தான்யா. அதுதாம்மா நாகரிகமே. ஐயோ அதுவும் அப்ப இதுவும் நாகரிகம் தான். எது நாகரிகம்? வாடா போடான்னு பேசுறது. ஏமா நான் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை பார்த்து போடி வாடின்னு பேசினா ஒண்ணு தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயோ ஆம்பளை பிள்ளைய நானும் பார்த்து போடா போடான்னு பேசினா ஒண்ணு தப்பா எடுத்துக்க கூடாது. ஏங்க நீங்க எல்லாம் பூ மாதிரி அதை தேடி வர்ற வண்டு மாதிரி ஆம்பளை ஆளு. ஐயோ நாங்க அப்பலாம் பார்க்க மாட்டோம். எங்க தேடி வர வண்ட மிதிப்போம் நசுக்குவோம். என்ன மிதிப்போம் நசுக்குவோமா? ஆமா. ஐயா இப்படி எல்லாம் பேசாதீங்க முதல்ல. அப்புறம் எப்படி பேசணும்? உங்க ஆக்ரோஷத்தை கொஞ்சம் அடக்குங்க முதல்ல. நீ முத அடங்கி பேசியா? என்ன ரொம்ப வைப்ரேஷனா பேசுறீங்களே? நீனே ரொம்ப வைப்ரேஷனா பேசுறிய என்ன? என்ன பாத்திரத்துல என்ன மாதிரி கொதிக்கிறீங்களா? என்ன கேக்குறீங்க? நீ என்ன மாதிரி கொதிக்கிற? அட போமா தண்ணி ஊத்தி அணைச்சு புரிய மனச்சி. நான் தான் தண்ணி ஊத்தி அணைச்சு புருவேன். இந்த கொதிக்கிற வேலை எனக்கிட்ட வச்சுக்கறாத முதல்ல. என்கிட்ட நீ குதிக்கிற வேலை வச்சுக்காத. யாரு கொதிச்சானு கேக்குறேன். யாரு கொதிச்சானு கேக்குறேன். என்ன பேச்சுக்கு பேச்சு பேசினா மதுரை கூட விளங்காத முதல்ல. என்ன பேச்சுக்கு பேசினா மதுரை குடும்பம் விழுகாத. டேய் மேடம் என்ன நீ திரும்புப்பா. அட பாறா டான்ஸ்கார. ஐயோ குண்டிய பாறா பணங்கோந்த மாதிரி காமக இப்படி தாண்டா இருக்கனே. அட உண்மையிலே சொல்றேம்மா நல்ல ராட்சச கிரைண்டர் மாதிரி வச்சிருக்கீங்க. என்ன என்ன ஐயா யாரு அண்ணனா? எதுல அடிச்சேன்? நீங்க என்ன அடிச்சா? நீங்க எல்லாம் எனக்கு மச்சான் மரம் வேணுமா? அப்ப என்ன கையில் அடிச்சியா? ஐயோ நமக்கு அந்த புத்தி கிடையாதுமா. ஐயா நம்ம எனக்கு நேர்ல அடிச்சா பழக்க. என்ன பூதியா பேசுற மாதிரி இருக்கு. சரி சரி மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன நீங்க நல்லாவே பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன வேலை பண்றீங்க? பேசாதயா? யான் தொட்டுதாம்மா பேசுவேன். தொடாதயா? யான் தொடாதன்னு என்ன சட்டம் போடக்கூடாது? பொம்பளை பிள்ளை நான் எனக்கு வெக்கமா வந்துரும். பொம்பளை பிள்ளைக்கு உண்மையிலே சொல்றேன். நீங்க வெக்கப்படுவீங்களா? எப்படியா எப்படி வெக்கப்படுவீங்க நீங்க? கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். ஐயா இது என்னது பூத்துன்னு போகுது? என்னடா மியூசிக் டைரக்டர் இப்படி பண்றாரு? சரி சரி மேடம் நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல? வியாபாரம் பண்றீங்க. என்ன வியாபாரம் பண்றீங்க? இளந்த பழமா? ஆமா. என்னங்க உங்க பழம்னு சொல்றீங்களே காட்டு இளந்தையா நாட்டு இளந்தையா? காட்டு இளந்த. அப்படியா? ஆமா. அந்த இளந்தைய காட்டு பாப்போம். என்ன பாரு அப்பா விட்டு பெட்டிக்குள்ள இருக்கு. அப்பா அது இளந்த இல்லப்பா ஊசி போன எள்ளுருண்டே. என்ன எங்க அப்பாவோட பாரு அப்படி சொல்லிட்ட? என்ன முதல்ல தான் அண்ணன் சொன்னா இப்ப அப்பான்னு மாத்துறேன். ஏன் அங்கிட்ட அண்ணன் கிட்ட இருக்கிறது அப்பாயா? அப்படி அங்கிட்டு இருக்க அண்ணன் கிட்ட இருக்கு அப்பா. அப்பனா இவர் மாமா அவர் மச்சான் குடும்பத்தோட வந்து குதூகலம் பண்றீங்களா? யார் எனக்கு? அட இந்த புள்ள உங்களுக்கு தங்கச்சினா நான் மச்சான் தானே வேணே. எதுக்கியா மச்சானா? ஏயா என்னையா சொல்ற? என்ன மச்சான் என்ன மச்சான் பேச்சு பேசுற முதல்ல? ஏப்பா மச்சான் சுத்தி வர்றதுக்கு எகரியல என்னன்னு கேக்குறேன். தம்பி
வாட்டி மதுரை சொன்னாப்போ தண்டி போனாலும் போடி புதுக்கொள்ள கோயில hello nice குறைஞ்சு வச்சு வயசுல எது வச்சுக்க பாய் இடுப்புல பச்சை கிளி போல ஒரு நினைப்புல இடுப்புல நினைப்புல பச்சை பார்வை தீரதடி மச்சாங்குடி மாறாதடி வெளியே பூசண சின்ன கிளி சிரித்து பச்சை கிளி ஓடி வந்த கிளி வெத்தலை இது படுக்கணும் ஒரு வெத்தலை ஒரு வெத்தலை காலிலேயே அழகான் தட்டி புள்ள அவன் இந்த காரன் காரம் தாண்டி சவு மேல கடாயி சகத்துல சடாயி ஒரு நாட்டு பாகி என்னம்மா என்னைய கிள ஏதோ சொல்லி மக்கள செவ்வந்தி பூ முடிச்ச சின்ன ஏதி கணக்கா நீ சித்தாக்கா என்ன சொல்லக்கா சின்னக்கா சின்னக்கா வெள்ளக்கொள்ளே ஓரத்தில் வெள்ள கொள்ளையா நம்ம கடலை கொள்ளை ஓரத்தில் அங்கே காடப்புறா ரெண்டு நிற்கு இந்த காடப்பூரா அந்த காடப்பூரா கலந்துடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு வெள்ளக்கொள்ளே ஓரத்தில் காடப்புறா ரெண்டு நிற்கு
நாங்கள் ரெண்டே லவ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுனீங்க நீங்க? எனக்கு படபடன்னு வருது. ஏங்க பிரச்சனை? ப்ளஸரும் ப்ளஸ் இதுவும் லாரியும் இல்லை. எனக்கு இதான் முதல் டைம். என்னது? சரி, முதல் டைமே ஊற்றிக்கிருச்சா? மேடம் பக்கத்தில் வாங்க. என் கை காலம் ஆடுது, படபடன்னு வருது. அச்சச்சோ, முன்ன பின்ன செஞ்சு பழக்கம் இல்லை. என்னது? கை காலம் ஆடுது. பிள்ளைக்கு மட்டும் வளர்க்குறது இல்லையா? இல்ல, முன்ன பொண்ண செஞ்சதுனால தான் கை காலம் ஆடுது. பக்கத்துல வாங்க. என்ன அப்பாவா? மாமா 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 500 ரூபா காதட்டா. ஐயோ, அதுவும் பஞ்சமத்த கனிய பஞ்சமத்த கனிய பஞ்சவண்ண கிளிய பஞ்சனையில ஜனிகவா பாலெடுக்கும் வீரா பொழுதெடுக்கும் சூறா புல்வர கருது போவா நான் நெத்தியில உனக்கு முத்தமிட்ட பொழுது கர்ப்பத்தோழி இணைக்கிறது. நீ முத்தமிட்ட பொழுது ஜனையில் குடிக்காக நிமித்த கசக்கிறது. அடைகின்ற உதட்டு முத்தம் தந்தா எனக்கு மித்தம் மித்தம் படுக்கையிட்டமே. தினக்கு 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 மத்த கனிக கொஞ்சம் வர்ண கிளிய கொஞ்சம் நைகவா பாலெடுக்கும் வீரா பொழுதெடுக்கும் சூறா புல்வரத்தை விடுவோம். காதலுக்கு போதும் சரியா அந்த ஊரியோட தூங்க வைத்து விடுவோம். ஒரு தொல்லை இன்றி காதல் கிடைத்துக்கிட்டு எனக்கு தோடு கலந்து வரப்போ எனக்கு எனக்கு தினக்கு 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 மத்த கனிய கிளிய கொஞ்சம் நைகவா பாலெடுக்கும் நீரா பொழுதெடுக்கும் சூறா புல்வரத்தை விடுவோம். மேடம் இங்கே ஆறுமணியை வாசித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அருமை போமாகிய நமது சம்பாநடியை சேர்ந்த MC ராஜசேகர் அவர்களுக்கு நம்முடைய ஊராருக்கு சார்பாக பொன்னாடி என்று கூறப்பட்டுவிடுகிறது. இங்கே சிறந்த முறையிலேயே மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பி நம்முடைய கரூரை சேர்ந்த என் பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடி அளித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மற்றும்
மற்றும் இங்கே ஆல்ரவுண்டர் மாஸ்டர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன்மாகிய நமது கூத்தலூரை சேர்ந்த மாரிமுத்து அவர்களுக்கு நம்முடைய ஊரார்கள் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மற்றும் இங்கே சிறந்த முறையிலே தாளம் வாசித்துக் கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய பிறந்தாங்கி KPS காசி அவர்களுக்கு நம்முடைய ஊரார்கள் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மற்றும் இங்கே கோபனார் எடுத்துக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி அருண் ரட்சித் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கே டான்சராக நடிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரி பி ரதி தேவி எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் இங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையிலேயே ஒலி அமைத்து கொடுத்த நம்முடைய ஜனனி ஆடியோ உரிமையாளர் பார்த்து விழுந்துடாமே இங்கிட்டு வாங்க. ஜனனி ஆடியோஸ் கைதட்டுங்க நல்லா ஆடியோ போட்டுங்க. மற்றும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் இங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி வருக என அன்போடு அழைக்கின்றோம். காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஊரார்கள் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி கைதட்டுங்க. நம்முடைய மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் அண்ணன் மாதவன் அண்ணன் அவர்களுக்கு ஊரார்கள் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நம்முடைய மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் உரிமையாளர் மாதவன் அண்ணன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். கைதட்டுங்க. ஒரு தம்பி தம்பியலா மாமா மச்சான் எங்க தப்புள்ள வருத அதான வார்த்தை. சரியா எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையிலேயே பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய நம்முடைய சாத்தம்பத்தி ஊரார்களுக்கு இளைஞர் மன்றத்தார்களுக்கும் மகளிர் மன்றத்தார்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றி. காதல் பண்றீங்களா? நானும் காதல் பண்றேங்க. சொந்தமா பாட்டு எழுதி பாரு நினைச்சீங்களா? இல்ல இன்னும் நீங்க நினைச்சிடக்கூடாதுல. இந்த ரதிப்புள்ள காப்பி அடிச்சு படி வரேனா உனக்காக காத்திருந்தேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உடக்கிற ஓரத்தில உனக்கு
பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிற நீ இருந்த போது மடாலித்தம் ஒரு பாட்டையில கண்ணால் கண்டால் பின்னால் மறைக்கிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிற உனக்கு உரத்தில உனக்காக காத்திருந்து உன்னோடு நான் உன்னா பேசும் அதனால எனக்கு முன்னே வந்து நிற்க நான் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். செல்லக்குட்டி என்ன எங்க அந்த பிள்ளை இந்த பிள்ளை அழகுன்னு நினைச்ச பேரு அலங்காரம் விட்டுட்டு போயிருச்சு. என்ன விட்டுட்டு போயிட்டியே எல்லாம் வீண் பேச்சு வெட்டி பேச்சு. என்னதான் இருந்தாலும் கண்ணால் கண்ட தெய்வம் பெற்ற தாய். அந்த தாயை பற்றிய பாடல் எனக்கு தெரிந்த ஒரு பாடலை நான் பாடிவிட்டு செல்கிறேன். கண்ணால் கண்ட தெய்வம் பெற்ற தாய் தான். அந்த தாயை தயவு செய்து மதிங்க. அந்த தாய்க்கு எப்போ மரியாதைன்னு எனக்கு தான் தெரியும். எப்போ 1ஆம் தேதி ஆகுதோ அப்போ தான் மரியாதை. ஏன்னா அப்போ தான் பென்ஷன் காசு ஏறும், அப்போ தான் ஓஏபி காசு ஏறும், அப்போ தான் 100 நாள் காசு ஏறும். அப்போ தான் அந்த தாய்க்கு மரியாதை. 28ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதிலாம் அவ்வளோ மரியாதை. பாக்கி 28 நாளைக்கு தேரோட விட்டு தெருவில் விட்டுருவாங்க. வண்டியில் கூட்டிகிட்டு பறப்பாங்களையா, காரில் தூக்கி வச்சுட்டு பேங்குக்கு போயிடுவாங்க. கைரேகை விழுவதாலுக்கு பேங்கில் ஸ்டாம்பை வாங்கி கைரேகை வச்சு காசை பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. அதனால் தயவுசெய்து கண்ணால் கண்ட பெற்ற தாயை கண்கலங்க வச்சிடாதீங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுத்தாலும் மாதம் 30 நாளைக்கு 3000 ரூபா கிடைக்கும். தயவுசெய்து பெற்ற தாய்க்கு 2000 3000 பெற்ற மயங்கள்லாம் கொடுத்து உதவி பண்ணுங்க. தாயை கண்கலங்க விட்டுறாதீங்க. கண்ணால் கண்ட தெய்வம் தாயை பற்றிய பாடல் எனக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடிவிட்டு செல்கிறேன். ஹலோ அம்மா, நான் சும்மா இல்லைடா, அவ இல்லேனா யாரும் இல்லேடா. பங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மா, நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேனா யாரும் இல்லேடா. அங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. அங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. அம்மா, நான் சும்மா இல்லேடா, அவ
பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம் வரகெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம் மந்திரம் சொன்னா வந்திருந்ததா தெய்வ பள்ளியும் உன்னை கொடுத்து ஒன்று வாங்கினா அன்பு என்னடா பண்பு என்னடா அந்தாலும் தரம போனாலும் நாங்க அவ கோயில் மாட்டா சும்மா இல்லேடா அவள் இல்லே ஏன்னா யாரும் இல்லேடா ராவு பகல் கண் முழிச்சி நான் முன்ன பார்த்திருப்பா நாடு பாடி வச்சு கண்மடையில் தூங்க வைப்பா பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுறக்க தள்ளி வைப்பா உள்ளத்தில ஒன்ன வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா கொஞ்சம் பதுத்தா நெஞ்சு கொதிக்கும் காய போறதா நண்பனவனே சாமி கிட்டதா ஒன்ன நினைச்சு வெட்டி இருக்கும் அன்பனவனே அன்னைய போல் நண்பனும் உண்டு தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு அண்ணா சும்மா இல்லேடா அவள் ஏன்னா யாரும் இல்லேடா அங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி அங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா தேவகோட்டை ரஸ்தா மாதா ஜுவலர்ஸ் ரமேஷ் அவர்கள் அப்பா பாடலை கேட்டு 101 பாடுகின்றார்கள் அவர்களுக்காக. அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம். ஓரத்தோ நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வை துள்ளிதாப்பா நான் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதுமில்லவா, சொல்ல விட வேதம் இல்ல. கண்டிக்கு உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகர் இல்ல. அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம். ஊரத்தோ நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வை துளிதப்ப நான் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதுமில்லவா, சொல்ல விட வேதமில்ல. கண்டிக்கு உன்னோட பாசத்துக்கு முன்ன கடவுளும் கூட நிகரில்ல. அப்பா
பாடுபட்ட எந்திரமா நம்பிக்கைய நீருந்த நாவளந்து கூறமா போயாத சக்கரமா கண்ணிமைகள் பத்திரமா என்ன பாதுகாத்து நீ வளர்த்த பாங்கான சொல்லணுமா தோழி சாய்த்தெல்லை ஆராட்டி துவண்டு விழும் போது சீராட்டி பாச மழை தூவி பாராட்டி பக்கத்துடனில் வழிகாட்டி என்ன வளர்த்தவோ பாசந்தான் மாறாது 7 ஜென்மத்திடு நான் பட்ட கடந்தான் தீராது என்ன வளர்த்தவோ பாசந்தான் மாறாது 7 ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தான் தீராது அப்பா உன்னுக்கு ஈடாகுமா அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசோ போலவோ பொறுமை மறதையவோ பெருமை என்னைக்கிட்ட மாறிடுமோ இன்னல் வடுவோ நிலைமை காலத்துக்கு நிலைமை ஓயலைய என்ன கொடுமை கண்ணிக்குள்ளி பாடுதையா பெற்றவனே அருமை எதையும் எதிர்பார்க்கா தியாகம் நீ எந்த தேடும் மேகம் நீ மூச்சில கலந்தாடும் சொந்தம் நீ முடிவே இல்லாத பந்தம் நீ இல்லாமனாயிருப்பே சேராரோ கடந்தீரா பையன் வாழ்க்கையோட ஆதாரோ நீ இல்லாமனாயிருப்பே சேராரோ கடந்தீரா பையன் வாழ்க்கையோட ஆதாரோ அப்பா உன் நட்புக்கு ஈடாகுமா அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசோ ஒரு ஊரத்தோ நாடி நரம்பெல்லாம் வாசம் வேர்வத்துளிதப்ப நான் படிக்கும் ஏரியாசோ உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்ல வார்த்தை எதுவில்லவோ சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்கு உன்னோட பாசத்துக்கு முன்னு கடவுளும் கூட நிகரில்ல அப்பா உன்னன்புக்கு ஈடாகுமா அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஒரு ஊரத்தோ நாடி நரம்பெல்லாம் வாசம் வேர்வத்துளிதப்ப நான் படிக்கும் இதிகாசம் நன்றி 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 நன்றி